ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன்னு தெரியுமா? காட்டுல வாழ்ற மயிலை பத்தின ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காட்டுல மான், முயல், குட்டி பறவைகள்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த காட்டுல ஒரு மயில் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த மயில் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சான். அதே நேரத்துல மற்ற விலங்கு கூடவும் அன்பா பழகுமா. அந்த காட்டுல மயில் கூட சேர்ந்து குட்டி குருவிகள், குயில், மயில், பட்டாம்பூச்சி, மான் அப்படின்னு நிறைய விலங்குகள் அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்துச்சான். ஆனா மயிலோட அழகை பார்த்த மற்ற பறவைகள் அந்த மயில் ரொம்ப திமிரு பிடிச்சதாதான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த மயில் கூட யாரும் சேர மாட்டாங்களாம். மயில் தானாக போய் மற்ற பறவைகள் கூட பேசினாலும் அந்த பறவைகள் மயில் கூட பேசலையா. மயிலை அவாய்ட் பண்ணிச்சுலாம். ஸோ மயில் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணிச்சான். அந்த காட்டுல குளிர்காலம் வந்துச்சான். அப்போ அங்க புதுசா குஞ்சு பறிச்ச குருவி ஒன்று தன்னோட குஞ்சுகளை எப்படி குளிர்ல இருந்து காப்பாத்துறதுன்னு தெரியாம ரொம்ப கவலையில இருந்துச்சான். அப்போ அந்த பக்கமா வந்த மயில் குளிர்ல கஷ்டப்படுற குஞ்சுகளையும் குருவிகளையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். உடனே அந்த மயில் அந்த குருவி பக்கத்துல போய் நின்று தன்னுடைய அழகான தொகையை விரித்து அந்த தொகையிலிருந்து இறகுகளை பிடுங்கி அந்த குஞ்சுகளுக்கு குளிர்கிதமாக போத்தி விட்டுச்சான் அந்த மயில். மயிலோட தொகை அந்த குருவி குஞ்சுகளை குளிர்ல இருந்து காப்பாத்துச்சான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மற்ற குருவிக, அச்சச்சோ, இந்த மயிலை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, இந்த உருவத்தை வச்சு நம்ம மயில் ரொம்ப திமிரு பிடிச்சதா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். அன்னையிலிருந்து எல்லா குருவிகளும் அந்த மயில் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் ஒற்றுமையா ஜாலியா வாழ்ந்தாங்களாம். பாத்தீங்களா குட்டீஸ், ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு எப்படி நம்ம அவங்க நல்லவங்களாதான் இருப்பாங்கன்னு நம்பக்கூடாதோ, அதே மாதிரி அவங்களோட தோற்றத்தை வச்சு அவங்க கெட்டவங்களாதான் இருப்பாங்கன்னு நம்பக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா.